மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் காலத்தால் முற்பட்ட முதலாவது அவதாரமான மச்ச அவதாரம் அதர்மத்தை அழித்து அறிவின் ஊற்றான வேதங்களை காக்க எடுக்கப்பட்ட உன்னத வடிவமாகும். ஒரு கல்பத்தின் இறுதியில் பிரம்மா உறங்கும் வேளையில் அவரது வாயிலிருந்து வெளிப்பட்ட 4 வேதங்களையும் ஹயக்ரீவன் என்ற அசுரன் திருடிச் சென்று கடலுக்கடியில் ஒளித்து வைத்தான். இதனால் உலகம் இருளில் மூழ்கியது. இந்தச் சூழலில் கிருதயுகத்தில் வாழ்ந்த தர்மத்தின் காவலனான சத்தியவிரத மன்னன் மனு ஆற்றில் தவம் முடித்து கைகூப்பி நீரெடுக்கும் போது அவனது கையில் ஒரு சிறிய மீன் சிக்கியது. என்னை விட பெரிய மீன்கள் விழுங்கிவிடும், என்னை காப்பாற்று என்ற அந்த மீன் வேண்டியதும் கருணை கொண்ட மன்னன் அதை தனது கமண்டலத்தில் விட்டான். ஆனால் அந்த மீனோ அடுத்த சில நிமிடங்களில் கமண்டலத்தை விட பெரிதாக வளர்ந்தது. பின்னர் குடம், ஏரி, நதி என மாற்றினாலும் ஒவ்வொரு நொடியும் அந்த மீன் அண்டமெல்லாம் வியாபிக்கும் வகையில் அசாத்தியமாக வளர்ந்து கொண்டே போனது. இறுதியில் கடலில் விட்டபோது அது பல லட்சம் மைல்கள் நீளமுள்ள பிரம்மாண்ட மீனாக உருவெடுத்ததைக் கண்டு வியந்த மன்னன் இது சாமானிய மீன் அல்ல என்பதை உணர்ந்து கைகூப்பி நின்றான். அப்போது பகவான் விஷ்ணு மச்சமூர்த்தியாக தோன்றி இன்னும் 7 நாட்களில் உலகம் மகா பிரளயத்தால் அழியப்போவதையும் அப்போது அனைத்து ஜீவராசிகளின் விதைகளையும் மூலிகைகளையும் சப்தரிஷிகளையும் ஒரு பெரிய படகில் ஏற்றி தயார் நிலையில் இருக்குமாறும் அறிவுறுத்தினார். பிரளயம் ஏற்பட்டு கடல் பொங்கி வந்தபோது வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு அந்த படகை மச்சமூர்த்தியின் கொம்பில் மன்னன் கட்டினான். பிரளயக் கடலில் ஊழிகாலம் முடியும் வரை அந்த படகை பாதுகாப்பாக இழுத்துச் சென்ற விஷ்ணு கடலுக்கடியில் ஒளிந்திருந்த அசுரனை வதம் செய்து வேதங்களை மீட்டெடுத்தார். மேலும் அந்த பயணத்தின் போது மன்னனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசித்தார். அதுவே மச்ச புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக அழிவிலிருந்து உயிர்களை காத்து அடுத்த யுகத்திற்கான அறிவை மீட்டுக் கொடுத்த இந்த அவதாரம் உண்மைக்கும் தர்மத்திற்கும் அழிவில்லை என்ற பேருண்மையை நமக்கு உணர்த்துகிறது.